ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபெடரல் பேங்க், அப்புறம் ஜூபிட்டர்ன்றது ஒரு ஆப், லோன் பேஸ்ட் ஆப்னு சொல்லலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னு கூட சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது கோ பிராண்ட் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் விசா ஏஜ் கிரெடிட் கார்டு, பவர்டு பை ஃபெடரல் பேங்க்னு சொல்லலாம், விசான்னு சொல்லலாம், ஸோ ஜூபிட்டர்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கிரெடிட் கார்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அஷ்யூர்டு 2% கேஷ்பேக்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது 2% கேஷ்பேக் கம்பல்சரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ட்ராவல் இல்லை டைனிங் இல்லை ஷாப்பிங், இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து 2% கேஷ்பேக் earn பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கார்டில் இருக்க ரிவார்ட்ஸ், எலிஜிபிள், வெல்கம் போனஸ், ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த தம்ப்நெயிலை வச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து சிஎஸ்பி பேங்கோட ஜூபிட்டர் ரூபே கிரெடிட் கார்டு பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லையா மேலே கார்டில் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணால் கூட இந்த வீடியோக்கு நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவும் நம்ம சப்ஸ்கிரைபர் விஷ் தான். பேசிக்காக அந்த கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கிரெடிட் கார்டு. ஸோ எலிஜிபிள் பார்த்தோன்னா சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15,000 மேலே இருந்தால் அவங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள். அப்படி இல்லையா நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 6 லட்ச ரூபாய் வரைக்கும் ஐடிஆர் பண்ணிருக்கணும், அவங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் வந்து டெய்லி சேலரி வாங்கிட்டு இருக்கேன் ப்ரோ, எனக்கு கிரெடிட் கார்டு கிடைக்க மாட்டேது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ கிரெடிட் கார்டு வந்து அந்த டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க நீங்கள் பேங்க்கில் காசை வர வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்புறம் பேங்க்கில் நீங்கள் குறிப்பிட்ட லெஜர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். பேலன்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் போடுங்க, எவ்வளோ நாளும் எடுங்க, ஒரு 10,000 15,000 அக்கௌண்ட்லேயே எந்த நேரம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதில் ஏதாவது இஎம்ஐ இருந்ததுன்னா கூட கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் பண்ணுவீங்க, இப்போ கிரெடிட் கார்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லாவே இருந்தாலும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அன்சேலரி பீப்புள். ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது பிஸ்னஸ், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பெஸ்ட் நீங்கள் வந்து எஃப்டி, ஓகேங்களா, எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டு எடுக்கிறது பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையோ ஐசிஐசிலையோ இல்லை எஸ்பிஐலையோ போயிட்டு எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு வேணும், ஸோ எனக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேஸ், நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 20,000 போகிறேன், 30,000 போகிறேன்னா அதை பேஸ் பண்ணி இப்போ 20,000 போட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிஜமாங்க 20,000 போட்டார், 15,000 அவங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் யூஸ் பண்ணாரு. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன் காமிச்சதுக்கப்புறம் அவர் இந்த கார்டு பேஸ் பண்ணியும் ஹெச்டிஎஃப்சி டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி அவர் கிட்டத்தட்ட 60,000 ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேடி எல்லா கிரெடிட் கார்டு வரும். பட் அது வந்து பெருமைன்னு நினச்சிக்காதீங்க, அது கடன் அட்டை. ஸோ எமர்ஜென்சிக்காகவும் இல்லை உங்களோட ரொட்டேஷனுக்காகவும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் அது நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சிறந்த நண்பன் வேறு யாருமே கிடையாது. ஓகேங்களா? இதில் பாருங்க, ஜாயினிங் ஃபீஸ் வந்து 0 தான். ஸோ பிரச்சனையே கிடையாது. மற்ற கார்டு மாதிரி தான் இங்கும் ஜாயினிங் ஃபீஸ் 0 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ ஆர் ரினிவல் ஃபீன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்பயுமே வந்து வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு இயர்லி சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ் இந்த கார்டுக்கு வந்து ₹999, அதாவது ₹999 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது. சார்ஜஸ் இல்லாமல் நான் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வருஷத்துக்கு 1.2 லேக்ஸ் மேலே, அதாவது 1,20,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேவியர் ஆகிடும். ஓகே, வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ₹250 மதிப்புள்ள உங்களுக்கு வந்து வவுச்சர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. நீங்கள் கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணதுமே அதுலேருந்து ஒரு 30 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட் கிடைச்சிரும். பட் இது வந்து எல்லா டைமும் இருக்காது. ஓகேங்களா? ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்கல்ல, மே மாதத்துக்குள்ள நாங்கள் வந்து இவ்வளோ கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும், இல்லை ஒரு இந்த குவார்ட்டர்ல இவ்வளோ கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த டைமில் பேங்கே வாலண்டரியாக வருது. ஸோ வெல்கம் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த வெல்கம் பெனிஃபிட்ல இவங்க வவுச்சராக கொடுத்தாங்கன்னா பிராண்ட் வவுச்சர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஜூபிட்டர் ஆப்லேயே, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, மிந்த்ராவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க், பேசிக்காக விசா கார்டு. ஸோ இங்கேயே பார்த்துருப்பீங்க விசா கார்டுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் இதில் வந்து யூபிஐ சப்போர்ட்டும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ வச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ரிவார்ட் பற்றி பார்க்குறோம். ஓகே, ரிவார்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபிளாட் 2% கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. ப்ரிஃபர்டு கேட்டகரி, அதாவது நீங்கள் டைனிங், ஷாப்பிங், ட்ராவல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு வந்து 2% வேணும்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு ஷாப்பிங் தான் வேணும் அப்படின்னா ஷாப்பிங்கை சூஸ் பண்ணினா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக 0.4% கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் 2% கேஷ்பேக், மற்றது எல்லாமே 0.4% கேஷ்பேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு வந்து 0.4% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மர்ச்சன்ட் கேட்டகரிக்கு இவங்க வந்து கேஷ்பேக்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல், கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நீங்க வந்து பத்திரப்பதிவுல இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் பண்றப்போ எதுவுமே கிடையாது. அப்புறம் யூட்டிலிட்டி பில், அதாவது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான பில் பேமெண்ட் பண்றீங்களா, எலக்ட்ரிசிட்டி, கேஸ், அப்புறம் டெலிஃபோன் பில்லு, ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பேலட் லோட்ஸ், அதாவது மொபிக்விக்கா இருக்கட்டும், இல்ல பேடிஎம் வேலட்டா இருக்கட்டும், இந்த இடம்லாம் கூட உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. அது கிஃப்ட் வவுச்சர் வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் ஏடிஎம்ல போய் கேஷ் எடுக்கிறதா இருக்கட்டும், முக்கியமா பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டிரான்சாக்ஷன் நீங்க வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு கூட உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடையாது. சரிங்களா? நார்மலா நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் தான் ரிவார்ட் பாயிண்ட். ஓகே, இவங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட் அப்புறம் வேல்யூ பாயிண்ட். ஸோ இது எப்படி அவங்க வந்து கூப்பிடுறாங்கன்னா ஜுவல்ஸ்னு சொல்றாங்க. ஜுவல்ஸ். ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட்டும் அவங்க ஜுவல்ஸா 1 ஜுவல் 2 ஜுவல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரிவார்ட் பாயிண்ட்னு சொல்றதை இவங்க ஜுவல்ஸா சொல்றாங்க. அப்ப 5 ஜுவல்ஸ் சேர்ந்தது தான் ரூ. 1. ஓகேங்களா? அப்போ ஒரு ஜுவல் வந்து 0.20 பைசா. ஓகே. அப்ப இந்த ஜுவல்ல வச்சு நீங்க வந்து பிராண்டட் வவுச்சரா இருக்கட்டும், இல்ல கேஷா இருக்கட்டும், இல்லைன்னா டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும், நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ன்றாங்க பொழுது இந்த டிஜிட்டல் கோல்ட் மற்றதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதால. ஸோ ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ஆப்லேயே ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த ஜுவல்லாம் வந்து எக்ஸ்பைரியே கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கு. இந்த கார்டு நீங்கள் ஒரு 365 நாள் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் வச்சு 90 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங்காக பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஜுவல் எல்லாமே ஜீரோ ஆகிடும். அவங்களுக்கும் அது எலாப்ஸ் ஆகிடும், இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ஜுவல் இருந்தால் தான் நீங்கள் ரெடீம் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 100 ஜுவல்னா ரூ. 20. அந்த ரூ. 20க்கு நீங்க வந்து டிஜிட்டல் கோல்ட் வாங்கலாம், பிராண்ட் வவுச்சர். ஸோ அதுபோல நீங்க மல்டிப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லிங் சைக்கிள், அதாவது ஒரு பில்லிங் சைக்கிள் 45 டேஸ் ஆர் 50 டேஸ் வரும். அந்த பில்லிங் சைக்கிள்ல 15,000 ஜுவல் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பில்லிங் சைக்கிள் வந்து ரூ. 3000 வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஏர்னின்னு நினைச்சுக்காதீங்க. ஸ்பெண்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு இது பாயிண்ட்ஸா குடுக்குறாங்க. ஓகே. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 3.75% மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டா போடுறாங்க. வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா 45%. ஓகேங்க. உங்க அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேருந்து. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது ரூ. 1000க்கு ரூ. 450 சார்ஜ் பண்றேன்றாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே. கேர்ஃபுல்லா இருங்க. அது மட்டும் இருக்காது. லேட் பேமெண்ட் ஃபீ அதுக்கு பாருங்க. லேட் பேமெண்ட் ஃபீ அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி அப்படிலாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் க்ளோஸ் பண்ணுறது தான் பார்க்கணும். அதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு கேரி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் கட்டிக்கலாம் மினிமம் காசே பே பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகே. மினிமம் டியூவே பே பண்ணிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல். ஸோ இதில் வந்து கேஷ் வித்ட்ராவல் இல்லை, தேங்க் காட். நீங்கள் கிரெடிட் கார்டு பொறுத்த மட்டும் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ இந்த கார்டில் மட்டும் கிடையாது, எந்த கார்டுலையுமே இவங்க டிஃபால்ட்டாக டிசபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீ இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நோ தான், பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரிவார்ட் ரெடீம் பண்ணுறப்ப காசு எதுவும் சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரினில் போய் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ 2% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ரூ. 100க்கு ரூ. 2. ஸோ நீங்கள் ஃபாரினில் போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனா இந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கும் தனி கார்டு இருக்குது. அதுவும் என் சேனல் பேஜில் போய் பாருங்கள், நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லான்ச் ஆக்சஸ். ஸோ ஒன் டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்றாங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு. ஓகேங்களா? இந்த லான்ச் ஆக்சஸ்க்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்க போன குவார்ட்டர்ல 90,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஓகே. ஸோ அப்பதான் உங்களுக்கு இது எலிஜிபிள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்க வந்து 90,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா தான் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு வந்து இந்த லான்ச் ஆக்சஸ் எலிஜிபிள். இல்ல எலிஜிபிள் இல்ல. வவுச்சருக்கு எலிஜிபிள் ஆகி நீங்க வந்து வவுச்சர் ரெடீம் பண்ணீங்கன்னா அது 3 மாசத்துல நீங்க ரெடீம் பண்ணிடணும். ஓகேங்களா? இல்லனா அதுவும் எக்ஸ்பயர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபியூல் சர்சார்ஜ். இந்த இடம் ஃபியூலுக்கு வந்து சுத்தமா சரியே இல்லங்க. 1% டிரான்சாக்ஷன் பிடிக்கிறாங்க. மினிமம் ரூ. 10. அப்படி பார்த்தா நீங்க வந்து ரூ. 100 போட்டாலும் சரி, ரூ. 200 போட்டாலும் சரி, ரூ. 1000 போட்டாலும் சரி 1% சார்ஜஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால ஃபியூலுக்குன்னு தனி கார்டு இருக்கு. அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என் சேனல் பேஜ் போய் பாருங்க. இல்ல மேல கார்ட்ல வரும் பாருங்க. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்டுல இருந்து இன்னொரு கார்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஒரு கார்டுல பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க. அது பே பண்ண முடியலனா ஸோ இந்த கார்டுல இருந்து அந்த கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த கார்டுல இல்ல. இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த கார்டுல இல்ல. ஸோ நெக்ஸ்ட் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2% போடுறாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 100. ஸோ இந்த கார்டில் முக்கால்வாசி எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம இருந்தாலும் ஒரு வெப்சைட்ல போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாங்க. ஈவன் ஜூபிட்டர் வெப்சைட் அண்ட் தென் பேங்க் வெப்சைட் ரெண்டுத்துலையும் போய் பார்த்துட்டு வரலாம். இங்க பாருங்க வியூவர்ஸ், இதான் ஜூபிட்டர் வெப்சைட். இங்க போய் ப்ராடக்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபெடரல் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இங்க பாருங்க ஷோர் 2% கேஷ்பேக் இது எல்லாமே பார்த்தாச்சு. இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இங்க பாருங்க ப்ரிஃபர்ட் வந்து ஷாப்பிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. அதில் ஷாப்பிங்கில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்களா உங்களுக்கு வந்து 2% கிடைக்கும் கேஷ்பேக். ஸோ மற்றதுக்கெல்லாம் 0.4%. ஓகே. இமீடியட்டாக கார்டு நம்பர் காப்பி பண்ணணும், இல்லை கார்டை ஃப்ரீஸ் பண்ணணும், பின்னை ரீசெட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜூபிட்டர் ஆப்லேயே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் கிடைக்கும். ஓகே. இது எல்லாமே நான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது பாருங்க எவ்வளோ மர்ச்சன்ட் கோட் இருக்குது. இந்த மர்ச்சன்ட் கோட்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே. மணி ட்ரான்ஸ்ஃபர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், மேனேஜர்ஸ் இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து டிரான்சாக்ஷன் எலிஜிபிள் கிடையாது. டிரான்சாக்ஷன் மீன்ஸ் எந்த ஒரு ரிவார்ட்ஸ்க்கும் எலிஜிபிள் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பேங்கோட சைட்டுக்கு வந்துடும். இந்த பேங்கோட சைட்டு. ஸோ இங்கே பாருங்கள் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பெருசாக இவங்க வந்து எதுவும் போட்டுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஜூபிட்டர் ஆப்பில் தான் நீங்கள் எல்லாமே இது மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஜூபிட்டர் ஆப் இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு.
ஓகே. மோஸ்ட்லி நம்ம இந்த கார்ட பத்தி எல்லாமே டீடைல்ஸா கவர் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது விட்டு இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தாவோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி ஏதாவது தனியா வீடியோ வேணும்னா, அதாவது ஏதாவது அக்கவுண்ட் பத்தியோ, இல்ல கிரெடிட் கார்டு பத்தியோ, இல்ல டெபிட் கார்டு பத்தியோ ஏதாவது வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. லைக் பண்ண மறந்துறாதீங்க.